அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். இன்னைக்கு ஈவினிங் மினி vlog பார்க்கலாம். இன்னைக்கு முட்டை பஜ்ஜி செய்ய போறேன். அதுக்கு 5 முட்டையை வேக வச்சுட்டு அடுத்து என்னோட பையனை வாசலுக்கு தண்ணி தெளிச்சு விட சொன்னேன். வெயில் கொளுத்தி எடுக்குது, ரொம்ப ஹீட்டா இருக்கு. தண்ணி தெளிச்சு விட்டா கொஞ்சம் சில்லுன்னு காத்து வருங்கிறதுக்காக அடுத்து சமையலுக்கு நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுட்டு தேங்காய் சட்னி செஞ்சுட்டு முட்டை வெந்துருச்சு தோல் எடுத்துட்டு ரெண்டா கட் பண்ணிக்கிட்டேன். ரெடிமேட் போண்டா பஜ்ஜி மாவு தான் வாங்கியிருக்கிறேன். பஜ்ஜி போடுற பதத்துக்கு மாவை கெட்டியா கரைச்சி எடுத்துட்டு பஜ்ஜியை சுட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டேன். அடுத்து கரைச்சி வச்சிருக்கிற மாவுல கட் பண்ண முட்டையை போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி விட்டு சூடா இருக்கிற எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். முட்டை பஜ்ஜிங்கிறதுனால எண்ணெய் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கவனமா இருங்க. பஜ்ஜி போட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற மாவுல 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், கருவேப்பிலை எல்லாம் பொடியா கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் சோடா உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குட்டி குட்டி போண்டா மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு டப்பால பஜ்ஜி, போண்டா, சட்னி எல்லாம் வச்சு ஹாஜாவுக்கு கொடுத்து விட்டுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுக்கிட்டே ஒரு மூவி பார்க்கலாம்னு சொல்லி சடனா முடிவு எடுத்து ஜே பேபிங்கிற ஒரு மூவி பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.